ஒரு சந்நிதிக்கு பெருமாள் சேவைக்கு போறச்சேவே ஒருவேளை தாயாரும் இருந்து பெருமாளும் மூலவர் விக்கிரகத்தோடு இருக்காள்னு வச்சுக்கோ, ரெண்டும் உண்டு. தாயார் பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கர்ப்பகிரகங்களும் உண்டு. பெருமாள் மட்டுமும் இருப்பார், தாயார் தனி கோயில் நாச்சியாராகவும் இருப்பார். இல்லை ஒரு நாச்சியார் உண்டு. புலியப்பன் சந்நிதிக்கு சேவைக்கு போகிறோம், ஒரே நாச்சியாரோட தான் சேவிக்கிறீர்கள். அப்போ ஒரு கேள்வி, பெருமாள் பக்கத்தில் நின்று சேவிக்கணுமா இல்லை தாயார் பக்கத்தில் நின்று சேவிக்கணுமா அப்படின்னு சொல்றது வெளியில தான், அதுக்குன்னு உள்ள போகக்கூடாது. அவர் உள்ள ரெண்டு பேர் இருக்கட்டும், நாம வெளியில நின்று அர்த்த மண்டபத்திலேயும் சேவிக்கிறச்சு இந்த பக்கமா அந்த பக்கமா? புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த வெஞ்சிந்தை அகங்கழியாதே என்னையாழ்வா எனக்கருளி நளிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப்ப பளிங்கு நீர்முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ வாராய்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். திருப்புளிங்குடிங்கிற ஆச்சரியமான திவதேசம் நவதிருப்பதியில ஒன்றும். காய்ச்சினவேந்தன் பூமி பாலன்னு பெருமாளுக்கு திருநாமம். எதுக்கு அந்த திவதேசம் சொன்னேன்னால் அங்கதான் உங்களுக்கு நன்னா புரிஞ்சிடும். பெருமாள் ஒரு பக்கம் தலையை வச்சுருக்கார், திருவடி ஒரு பக்கம் நீட்டி கொண்டு இருக்கிறார். திருவடியை வருடி கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் எழுந்துள்ளிருப்பார்கள். இப்ப கேள்வி, நாச்சியார் பக்கம் திருவடி பக்கம் நாம வெளியில நின்று சேவிக்கணுமா இல்ல பெருமாளுடைய தலைப்பக்கம் இந்த பக்கம் வந்து நின்று சேவிக்கணுமானால் இவர் பக்கம் வரவே படாது. இந்த பக்கமே நினைச்சே பார்க்காதீங்க. எப்ப நிற்கணும்னாலும் அவள் பக்கத்துல நிற்கணும். சரி நின்னே அவளும் பரிந்துரை செய்தால் ஏற்றுக்கொண்டு விட்டால் இனிமேல் இது வரைக்கும் கூட புரிஞ்சுதுனால் இனிமே இவருக்கு அவர் குறைந்தவள் அல்லர், அவருக்கு இவள் குறைந்தவள் அல்லல், ரெண்டு பேருக்கு சமப்பிராதான்யம்னு வச்சுக்கோ. நேத்திக்கும் பார்க்கறச்சே ஹரே ராம்ங்கிற இடத்துல சமமா பிரதானமா பார்க்கணும்னு விண்ணப்பிச்சேன். அதை போல சீதாராமர்கள்னு சொல்லச்சே இப்ப சாதனமா பார்க்க வேண்டாம், உபாயம் புருஷகாரம்ங்கிறத விட்டுடுங்க, அது முடிஞ்சதுன்னு வச்சுப்போம். வைகுந்தத்துல போனா பிராட்டி புருஷகாரம் பண்ண போறது இல்லையே, பெருமாள் உபாயமா இருக்க வேண்டாமே, ஏறி வந்துட்டோமே, இனிமே ஏணி தேவையில்லை. வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு இவ ரெண்டு பேரையும் சமமா நினைக்கணுமா கூட குறைய நினைக்க வேண்டுமானால் சமப்பிராதான்யம். இவரும் அவளும் இருவருமாக பிராபியம் புருஷார்த்தம்னு போடுங்க.